ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் அரிதான பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்திகளில் கருத்து பதிவில் பலருடைய கருத்துக்களையும் நான் பார்க்கிறேன். அவர்களுடைய பலவிதமான கோரிக்கைகளும் நிறைவேறி திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கிடவும், குழந்தை பேரின்மை அதனால் அவதி வருபவர்கள் குழந்தை பேர் அடையவும், இன்னும் பல பொருளாதார சிக்கல் உள்ளவர்கள் அவைகள் தீர்ந்து மேன்மை பெறவும், உடல் நலம் சிறந்து நல்ல மனநலத்தோடு விளங்குவதற்கும் முருகப்பெருமானுடைய திருவடிகளை அவருடைய திருவடிகளில் இருந்து நான் என்னுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பதிலளிக்க முடியாத சூழலில் நான் இதை அனைவருக்கும் பொதுவாக கூறுகிறேன். இதில் பலர் சில ஐயப்பாடுகளை கேட்கிறார்கள். எனக்கு நினைவில் வரும்போது அதற்கான விடைகளை அங்கங்கே நான் சொல்லி வருகிறேன். இந்த ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம். இதற்கு ஒரு அளவு என்பதே இல்லை. காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பல விதங்களில் அறிஞர்களால் பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தி. இது இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்லிவிட முடியாது. காரணம், நம்முடைய சமய கோட்பாடுகள் பலவிதமாக பிரிந்து கிடக்கிறது. அன்று தொட்டு இன்று வரை தெய்வம் என்ற ஒரு சிந்தனை அனைவருக்கும் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அதை அணுகுவதிலும் அடைவதிலும் கணக்கில்லாத வழிகள் இருக்கிறது. ஏனைய மதங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதை இதுதான் என்று ஒரு இலக்கணத்தை வகுத்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. நம்முடைய நாட்டில் இந்த சுதந்திர அளவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இறைவன் ஒன்று, அதை எந்த ரூபத்திலும் எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக்கொள் என்று ஒரு மிகப்பெரிய அளவிலாத சுதந்திரத்தையும் கணக்கில்லாத வடிவங்களையும் பெயர்களையும் அதற்கான புராண இதிகாச கதைகளையும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் அவரவர் கால தேச வர்த்தமானப்படி அமைத்து கொள்ளலாம் என்று மிகப்பெரிய அளவிலாத சுதந்திரத்தை அன்று முதல் இன்று வரை இந்த நம்முடைய பாரத நாட்டினுடைய சமய கொள்கைகள் இடம் கொடுத்து வழங்கி வருகிறது. அதன் காரணமாக இந்த இறை நம்பிக்கை என்பதில் இவை இப்படித்தான் என்பது எந்த காலத்திலும் வரையறுக்கப்படவில்லை. இதில் பல அடுக்குகள் இருக்கிறது என்பதை வேண்டுமானால் நாம் சொல்லலாம். இதில் உயர்ந்த அடுக்கு ஒரு சாதாரண ஆரம்ப பள்ளியிலிருந்து சர்வகலாசாலை என்று அதற்கு மேல் அதில் ஆராய்ச்சி படிப்பு என்று போவது போல இந்த சமய நம்பிக்கைகள், இந்த மத கோட்பாடுகளில், வழிபாடு முறைகளில் பல படித்தரங்கள் இருக்கிறது என்பதை நம்மால் கூற முடிகிறது. அதனால் சகலதரப்பட்ட மனிதர்களுக்கும் இடம் கொடுக்கும் விதமாக
இந்த சமய கொள்கைகள் அமைந்திருக்கிறது. இதில் பலருக்கும் இருக்கிற கேள்விகளோ அளவிலாத கேள்விகள். காரணம், அதற்கு தக்க ஆசிரியர்கள் ஒரு வரியிலோ அல்லது ஒரு நூலிலோ இதற்கு பதில் உரைத்துவிட முடியாத காரணத்தால் சந்தேகங்கள் மலிந்து கிடக்கிறது. அவற்றை ஒரு தனி மனிதன் முயற்சி செய்து நீக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மிகப்பெரிய அவதார புருஷர்கள் என்று சொல்கிற பல ஞானிகள் இந்த கொள்கைகளை அவர்களே வெவ்வேறு விதமாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர், ராமானுஜாச்சாரியார், மத்துவாச்சாரியார் போன்றவர்களும், இன்னும் பல மதங்கள், சார்வாகம் இருக்கிறது, மீமாம்சை இருக்கிறது, சாங்கியம் இருக்கிறது, தர்க்கம் இருக்கிறது, சமணம், பௌத்தம் என்று பலவிதமான மத கோட்பாடுகள். அவர்களுக்குள்ளே ஒரு ஒருமித்த கருத்து முழுமையாக வந்துவிடவில்லை. இது தவிர பிற்காலங்களில் இதை 6 வகை சமயமாக பிரித்து 6 வகை சமய வழிபாடு என்று சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், காணாபத்தியம் என்று ஒரு 6 விதமான வழிபாடு முறைகள். அந்த சைவத்திலும் கணக்கில்லாத சைவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வைணவம் என்று சொன்னாலும் கூட அதில் உட்பிரிவுகள் இருக்கிறது. சாக்தம் என்று சக்தி வழிபாடு என்று வந்தால் அதிலும் கணக்கில்லாத வழிபாட்டு முறைகள், தாந்திரீக முறை சாக்த வழிபாடு என்பதும் இருக்கிறது. அது சைவ நிலையில் உயர்ந்த பக்தி செலுத்தி அந்த அம்பாளை வணங்குகிறது என்ற ஒரு முறையும் இருக்கிறது. இப்படி முருகப்பெருமானை வணங்குவது பொதுவாக பரவலாக தமிழ்நாட்டில் மிக அதிகமாக காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு வழிபாடுகளிலும் கணபதியினுடைய வழிபாடு என்பது அனைவருக்கும் பொதுவானதாகவும் இருக்கிறது. இதில் ஒருமித்த கருத்து என்பது ஒரு காலம் நம் நாட்டில் எட்டப்படவில்லை. இறைவன் இருக்கிறார், இறைவன் உலகத்தை பரிபாலிக்கிறார் என்ற அடிப்படை நம்பிக்கை எங்குமே மாறவில்லை. ஆனால் வழிபாடு முறைகள் கணக்கில்லாமல் அவரவர் சூழ்நிலைக்கு தக்கவாறு, மனப்பக்குவத்திற்கு தக்கவாறு செய்து வருகிறார்கள். இதில் பலி கொடுக்கலாமா என்பது பலருடைய கேள்வி. ஏன் கணக்கில்லாத தெய்வங்கள் இருக்கிறது, கணக்கில்லாத வடிவங்கள் இருக்கிறது என்பது பலருக்கு கேள்வி. தெய்வங்களில் சிறு தெய்வம், பெருந்தெய்வம் என்றெல்லாம் இருக்கிறதா என்பதும் பலருக்கும் இருக்கிற கேள்வி. தெய்வம் பலி கேட்குமா, அது கொடுப்பது சரிதானா என்பதும் பலருக்கும் இருக்கிற கேள்வி. இப்படி கேள்விகளுக்கு பஞ்சமே இல்லை. இது சாதாரணமாக பார்க்கிற வழிபாடை வைத்து கேட்கிற கேள்விகள். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே, துவக்கத்திலே கூறினேன், இது சர்வகலாசாலை வரையிலும் இந்த பாடம் இருக்கிறது. நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டு அந்த பாடத்தை, எந்த வகுப்பு பாடத்தை பற்றி நாம் விவாதிக்கிறோம், அதில் கேள்வி கேட்கிறோம், நம்முடைய மனப்பக்குவம் எதில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் பதில் வந்து சேரும். அதனால் ஒரு சாதாரண வழிபாடு என்ற அமைப்பிலும் நமக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். மிக உயர்ந்த நிலையில் எந்த செலவுமே இல்லாமல், பூஜை பொருள்களே இல்லாமல், மலர்களும் இல்லாமல், அபிஷேக தீர்த்தங்களும் இல்லாமல் வழிபடலாம் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை என்று அதை வடமொழியில் கூறுகிறார்கள். மானசீகமான பூஜை, மனதால் செய்கிற பூஜை என்றும், வெளிமுகமாக செய்கிற பூஜை, அகப்பூஜை, புறத்திலே செய்கிற பூஜைகள், அக வழிபாடு, புற வழிபாடு என்று அதை தமிழில் நாம் கூறுகிறோம். இப்படி 2 விதமாக இந்த வழிபாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அநேக மனிதர்களுடைய மனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் இறைவனை புறத்தே வைத்து, இறைவனை தனக்கு முன்னிலையில் வைத்து வணங்குவது என்பது நமக்கு காலம் காலமாக போதிக்கப்பட்டு வந்த ஒரு மரபு.
அந்த அடிப்படையில் பார்த்தால் இறைவன் ஒரு விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார். அதற்கு நாம் மனிதர்களுக்கு செய்கிற சகல விதமான மரியாதைகளையும் செய்து வழிபாடு செய்கிறோம். அவ்வாறு செய்தால் அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளுகிறதா என்றால், இந்த தெய்வம், தேவதைகள், சிறு தெய்வம் என்று இவை பலவிதமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்ற தலைப்பில் எழுதிய நூல்களில் சிறிதளவு விவரித்திருக்கிறேன். இந்த தொடர்களிலும் கூட பல நிலைகளில் இந்த தேவதைகள் என்பது என்ன, தெய்வம் என்பது என்ன என்பதையெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். நம் நாட்டில் பரவலாக இருப்பது இந்த குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் என்பது, அது தெய்வம் என்பது பொது பெயரில் சொல்கிறார்கள். குலதேவதா என்று அதை சொல்வார்கள். தேவதா சக்திகள் என்று வரும்போது குலதேவதை, குலசாமி, குலதெய்வம் என்று வந்துவிட்டாலே இவை வாழ்ந்து போன ஒரு மனிதர்களை நாம் வணங்குகிறது தான் இந்த குலதெய்வ வழிபாடு. இதையும் நான் முன்பு சிறிதளவு குறிப்பிட்டிருக்கிறேன். பலருக்கு இருக்கிற இன்றைக்கு தலைபோகிற கேள்வி என்ன என்றால், இந்த குலதெய்வ வழிபாடுகளை பற்றி மிக அதிக விழிப்புணர்ச்சிகள் எல்லாம் வந்திருக்கிறது, கேள்விகளும் வந்திருக்கிறது. ஆனால் இதனுடைய மூல வேரை அவர்கள் பலரும் ஆராய்வதில்லை. ஒரு ஒரு மனிதனுக்கு குலம் என்பதே, அது ஜாதி என்பது வேறு விதத்தில் நாம் கூறுகிறோம். குலம் என்பது வேறு ஒரு நிலையில் சொல்லப்படுகிறது. குலம் என்பது பிறப்பால் வருவதாக நம்முடைய நீதி நூல்கள் சொல்லவில்லை. குலம் என்பது அவர்களுடைய மூதாதையர்கள், அவர்கள் ஜாதி என்ற அடிப்படையில் எந்த ஒரு பிரிவை கூட சேர்ந்திருக்கலாம். அது இங்கு பேச்சில்லை, அது கேள்வியும் இல்லை. அவர்களுடைய மூதாதையர்கள் நல்ல செயல்களை செய்திருக்கிறார்களா, நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்களா என்பதுதான் இங்கு குலம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. குடிப்பிறப்பு என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். நற்குடிப்பிறப்பு என்று சொல்லுகிறார். அந்த குடிப்பிறப்பு, நற்குடி என்று அதை குறிப்பாக சொல்லுவதால் அவர்களுடைய பாரம்பரியத்தில் நல்லவர்களாகவே இருந்து வந்தவர்களைத்தான் நற்குடி பிறந்தார், நல்கூர்ந்தராயினும் இல்லை என மாட்டார் இசைந்து என்றெல்லாம் நீதி பாடல்கள் நமக்கு கூறியிருக்கிறது. நல்ல பாரம்பரியத்தில் வருவது என்பது அது வேறு. பிறப்பால் மனிதர்கள் வகுத்து வைத்திருக்கிற இந்த ஜாதி, மதம் என்ற நிலைகளெல்லாம் வேறு. அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. ஆகவே குலதெய்வம் என்று வந்தால் அது ஒரு மனிதன், ஒரு சமூக அமைப்பிற்கு, ஒரு அடையாளத்திற்கு ஒரு ஜாதியை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு குலதெய்வத்தை பல பிரிவினர்கள் வழிபடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அந்த மனிதர் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர் என்றும் நம்மால் கூறிவிட முடியவில்லை. அந்த காலத்து வழக்கங்களை சிந்திக்க வேண்டும். அந்த காலங்களில் இறந்து போன பலரை எரித்து விடுவது, புதைத்து விடுவது என்பதே வழக்கம். தலை சிறந்த மனிதர்களை மட்டுமே நடுகள் வைத்து வணங்குவது என்பது வழக்கத்தில் இருந்தது. தலை சிறந்த போர் வீரர்கள், சமுதாயத்தில் மிகப்பெரிய சேவையை செய்தவர்கள், அது ஒரு வைத்தியத்துறையிலானட்டும், ஜோதிடத்துறையிலோ அல்லது வேறு பல வழிகளிலோ சமுதாய மக்களுக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்தவர்கள், பலவித அபூர்வ சக்திகளை உடையவர்கள், பலராலும் மதிக்கப்பட்ட மனிதர்களை நடுகள் வைத்து வணங்குவது என்பது இருந்தது. அவரால் பயன்பெற்ற பல பிரிவினர்களும் அதை வணங்கினார்கள். அதனால்தான் ஒரு குலதெய்வத்தை பல பிரிவு மக்கள் வணங்குவதை நம்மால் இன்று பார்க்க முடிகிறது. போது இந்த குலதெய்வம் என்றால் ஒரு வாழ்ந்து மறைந்த சீரிய ஒரு மனிதன். அவர் எந்த மானிட பிரிவு பட்டியலில் எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இவை இங்கு அவை பார்க்கப்படுவதில்லை. அவர் இந்த நாட்டிற்கு, சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு பயன்பாட்டில் இருந்திருக்கிறார், பலரும் மதிக்கத்தக்க விதமாக இருந்திருக்கிறார் என்பதை பார்த்து அவருக்கு அந்த மதிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பூத சரீரம் போய்விட்டால்
சூக்கும சரீரம், யாதனா சரீரம் என்ற சரீரத்தில் அவர்கள் நெடுங்காலம் ஜீவித்திருப்பார்கள். அதற்கும் ஒரு தலையெழுத்தும் விதியும் வேண்டியதிருக்கிறது. எல்லோரும் அந்த குல தெய்வம் என்ற அந்தஸ்தில் அந்த இடத்தில் சூட்சுமமாக அந்த கல்லிலோ சுற்று வட்டாரங்களிலோ கல்லில்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த சட்டங்களும் இல்லை. சூட்சும சரீரத்தினுடைய அந்த கதிர்வீச்சின் அந்த வியாபகம் அந்த வட்டாரம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கும். அது தவிர அந்த நம்மால் மதிக்கப்படுகிற அந்த குலதெய்வம் என்கிற அந்த சூக்கும சரீர நிலை பெற்றவர்கள் தேவதை நிலை என்ற ஒரு நிலைக்கு உயர்ந்து மனிதர்களை விட சற்று ஆற்றல் பெற்றவர்களாக இருந்து பல பகுதிகளுக்கும் சென்று வரும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படி இதனுடைய உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனித மனம் என்ன செய்யும் என்றால், பெரிய கோயில், சிவன் கோயிலானாலும் முருகன் கோயிலானாலும் பெருமாள் கோயிலானாலும் தெய்வத்தை கோயிலிலே வைத்துவிட்டு வந்து விடுவதுதான் இந்த மனித மனதினுடைய வேலை. இது மனிதர்கள் அறியாமல் இது நடக்கிறது. காலம் காலமாக அவ்வாறே சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரணத்தால் இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், உள்ளமுடையான், அகமுடையான், உள்ளத்து ஒருவன் என்றெல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் கோயிலை கண்டால் கும்பிடுவது, கோயிலுக்கு போய் அந்த சந்நிதியில் வணங்குவது, அதை விட்டு வந்து விட்டால் அங்கேயே சுவாமியை விட்டு விட்டு வந்து விடுவது, இதுதான் பொதுவான மனித மனதினுடைய நிலை. பக்தர்கள், அடியார்கள், தலை சிறந்த பெருமக்கள் எல்லாம் நினைவிலே மனக்கோயிலிலே எந்த நேரமும் செலவில்லாமல் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்தார்கள். அதே அடிப்படையில் இந்த குலதெய்வத்தையும் இவர்கள் அங்கேயே விட்டு விட்டு வந்து விடுவது இவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை அது அல்ல. மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்கிற ரகசியத்தை தெரியாமல் வெளியே இருக்கிற ஆலயங்களுக்கோ இது போன்ற தெய்வ வழிபாட்டிற்கோ ஒரு மனிதன் விளக்கம் கூற முடியாது. இறப்புக்கு பின்னால் என்ன நடக்கிறது, இறைவன் என்ன மாய நாடகத்தை செய்கிறார், இந்த ஜனன மரண ரகசியங்கள் என்ன என்பது இறையருளால் விளங்கி கொண்டால் அன்றி இதை விரித்துரைக்க வல்லவர்கள் யாரும் இல்லை. அதனால் இந்த குலதெய்வம் என்பதற்கு ஒரு வடிவமும் இல்லை, அதற்கு ஒரு உருவமும் ஆதி காலத்தில் இல்லை. அது நடுகல்லாகவும் பீடம் என்ற அமைப்பில் இந்த செம்மண் போன்றவற்றை குழைத்து, நடுகல்தான் ஆதியில் இருந்தது, அதன் பிறகு இந்த சுண்ணாம்பு பீடம் என்று அமைத்தார்கள். இவை அனைத்தும் பெரும்பாலும் இந்த மயான பூமிகளில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஊருக்கு வெளியே குளக்கரை, மயான பூமி என்று அமைத்து வைத்திருப்பார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை போய் மாசி படைப்பு என்றும் பங்குனி உத்திரம் என்றும் வணங்கி வருவார்கள். அவர்களுக்கு உருவம் என்பதெல்லாம் பிற்காலங்களில் சைவ வைணவ பிரிவுகள் வந்த பிறகு கருப்பசாமி, சுடலை மாடசாமி என்று, பேச்சியம்மன் என்று பல தெய்வங்கள், பிரம்மராட்சிக்கு கூட தெய்வம் இருக்கிறது. பாவநாசத்தில் சொரிமுத்தையனார் என்று பலவிதமான பரிவார தேவதைகளோடு இருக்கிறது. அங்கே பிரம்மராட்சி என்று அதற்கு தனியாக ஒரு வழிபாடு முறைகளும் இருக்கிறது. பிரம்மராட்சி என்பது ஒரு இறந்து போன பிரம்ம ராட்சசன் என்று எப்படி சொல்லுகிறோமோ அது ஆண் வடிவத்தை சொல்லுகிறோம். பிரம்மராட்சி என்றால் பெண் வடிவத்தை சொல்லுகிறோம். வேதத்தை கற்று உணர்ந்தவர்கள் ஆவி ரூபத்தை நிலை அடைந்தால் அவர்கள் பிரம்ம ராட்சஸ் என்று கூறப்படுகிறார்கள். அதுவே பிரம்மராட்சி என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். அது எப்படி என்றால் தெற்கு பகுதியில் இது இருக்கிறது. காலத்தால் மருவி பிரம்மநாயகம், பிரமு அம்மாள் என்றெல்லாம் இந்த தெற்கு பகுதியில் பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பிரம்மராட்சி, பிரம்ம என்பது பிரமு என்று திரிவு அடைந்து அவ்வாறு வழங்கப்படுகிறது. அப்போது இந்த வேதம் படித்தவர்கள் என்ற உயர்ந்த நிலை பெற்றவர்களுக்கு இப்படி ஒரு பிரம்ம ராட்சச நிலை வருகிறது. அவர்களை கொன்றால், அவர்களுக்கு இடையூறு செய்தால் அது பிரம்மஹத்தி தோஷம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் என்று ஜோதிடர்கள் பொதுவாக
எல்லோருக்கும் மனிதர்களை ஹத்தி என்றால் அழித்து கொள்ளுதல், ஆத்மஹத்தி என்றால் தற்கொலை செய்து கொள்வதை ஆத்மஹத்தி என்று சொல்வார்கள். அது வேத பண்டிதர்கள் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் வேதம், இந்த சம்ஸ்கிருத மொழி ஒரு காலத்தில் பரவலாக அனைத்து மக்களிடமும் இருந்தது. ஒரு சாராரிடம் மட்டும் இது இருந்ததாக வரலாற்றின் மூலம் அறிய முடியவில்லை. காளிதாசர் சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வடமொழியில் மிகப்பெரிய ஒரு புலமை பெற்று பல நூல்களை எழுதினார். போஜராஜன் வடமொழியில் மிக சிறந்த ஒரு அறிஞர். இப்படி பரவலாக அனைவரிடமும் இருந்தது இந்த வடமொழி, வேதம் போன்ற பல விஷயங்களும். அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சிலரே அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறார்கள், அது இன்றளவும் செய்து வருகிறார்கள் என்பதால் அந்த ஒரு பிரிவினருக்கு சொந்தம் என்கிற ஒரு தவறான எண்ணமும், அதனால் உயர்த்தியும் தாழ்த்தியும் பேசுவது என்கிற வழக்கங்கள் எல்லாம் பின்னால் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் அனைவரிடமும் இது வழக்கத்தில் இருந்திருக்கிறது. பின்னால் கால சூழ்நிலையில் எத்தனையோ மொழிகள் கைவிடப்பட்ட நிலையில் அது பேச்சு வழக்கு மொழியிலிருந்து மாறுபட்டு வழிபாட்டு நெறிமுறைகளோடு இருக்கிறது. தமிழிலே கணக்கில்லாத தேவார திருமுறைகள் இருக்கிறது. அவையெல்லாம் ஸ்தோத்திர நூல்கள் என்ற வழிபாட்டு நூல்கள். அதில் எத்தனை பாடல்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்பது கேள்விக்குறி. அவர்கள் தங்களுக்கு தெரிந்த முறையில் வழிபாடு செய்வார்கள். இப்படி பல பல பெயர்களெல்லாம் பின்னால் வந்து இணைந்து கொண்டவை. ஆரம்பத்தில் எந்த பெயர்களும் இல்லை. சைவ வைணவ பெயர்களை கொடுத்தார்கள். அதன் பிறகு ஒரு உருவத்தையும் கொடுத்தார்கள். அதன் பிறகு ஒரு சிறிய ஆலயத்தையும் கட்டினார்கள். இவையெல்லாம் ஒரு 150 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் இந்த உருவத்தை கொடுத்தது, கோயிலை கட்டியது. மின்சார வசதியே 100 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு விவரம் தெரிந்த காலங்களிலே அநேக வீடுகளில் மின்சாரம் கிடையாது. ரொம்ப அரிதாக சில வீடுகளிலே ஒரு 40 வாட்ஸ் பல்ப் எரிந்து கொண்டிருக்கும். மற்ற வீடுகளெல்லாம் ஹரிக்கேன் லைட்டு, இந்த விளக்குகளைத்தான் வைத்திருப்பார்கள். அப்போது குலதெய்வத்திற்கு விளக்கு போடுவது, மின்சார விளக்கு போடுவது, உருவம் வைப்பது என்பதெல்லாம் இல்லை. பெரிய பெரிய ஆலயங்களிலே மின்சார விளக்குகள் கிடையாது. இந்த இலுப்பை எண்ணெயிலும் புன்னை மரத்து எண்ணெயிலும் தீபம் ஏற்றுவார்கள். அதற்கென்று இலுப்பை தோப்பு என்றெல்லாம் அரசர்கள் அதற்கு தனியே இடம் கொடுத்து அந்த இலுப்பை காயிலிருந்து எண்ணெய் எடுத்து மொத்தமாக சேமித்து வைத்து அதன் மூலமாகத்தான் இந்த எண்ணெய் தீபங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டது. அதனால் நன்றாக இவை புரிந்து கொள்ள வேண்டும். காட்டுப்பகுதியில் இருந்த கோயில், அதற்கு மழைக்கு கூட தடுப்பு கிடையாது, வெயிலுக்கும் தடுப்பு கிடையாது. கல் அப்படியே இருக்கும். இந்த சுண்ணாம்பு பீடங்களும் கரைந்து போகாமல் இருக்கும். அவ்வாறு கரைந்து போனால் மீண்டும் அதை அவ்வாறு சரி செய்து விட்டு வந்து விடுவார்கள். அதற்கு யந்திரமோ மந்திரமோ பூஜை முறைகளோ எதுவுமே இருக்கவில்லை. கால வளர்ச்சியும் எல்லா வளர்ச்சியும் வந்த பிறகு அதற்கு ஒரு உருவம் எல்லாம் வைத்து சிலையை அடித்து பிறகு அதற்கு யந்திர தந்திர பூஜைகள் என்று இன்று அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆகமத்தில் சேர்ந்தும் சேராமலும் இருக்கிற ஒரு வழிபாடு முறையாக அது மாறிப்போய்விட்டது. அந்த காலங்களில் அவரவர் விருப்பப்படி அவரவருடைய வழக்கப்படி சைவமாக பொங்கலை வைத்து விட்டு வருவது, அல்லது அசைவம் உண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஆடு கோழிகளை அங்கே பலியிட்டு வருவது என்பது இவர்கள் தங்களுடைய ஒரு திருப்திக்காகவும், இந்த தேவதா நிலை பெற்றவர்களில் இது போன்ற அசைவ உயிர்களை விரும்புகிற ஒரு சில தேவதைகளும் இருக்கிறது. அதையும் மறுப்பதற்கில்லை. அவ்வாறு இருப்பதால் நீண்டகால வழக்கப்படி அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். ஒரு நிலையை கடந்து உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள், இந்த ஆகம விதிப்படி உள்ள கோயில்களில் வழிபாடு செய்பவர்கள், உயர்ந்த மலர்கள், வாசனை திரவியங்கள், வேள்விகள் இவற்றின் மூலமாக அந்த இறை வழிபாட்டை செய்கிறார்கள். அங்கு பலி என்பது இந்த உணவைத்தான் பலி என்று வைப்பார்கள். பலிபீடம் என்று வைத்திருந்தால் அதில் சிறிது உணவை மட்டுமே வைப்பார்கள். அங்கு உயிர்களை பலி கொடுப்பது இல்லை.
இந்த சுற்றுப்புறங்களில் உள்ள குலதெய்வங்கள் என்பதுதான் பின்னால் கிராம கோயில்கள் என்று எத்தனை வடிவெடுத்தாலும் இதுதான் வந்திருக்கிறது. அது அவரவருடைய நம்பிக்கையை பொறுத்து இந்த செயல்கள் நடைபெறுகிறது. அவ்வாறு தொடர்ந்து செய்யும்போது அதில் இருக்கிற தேவதா சக்திகளில் சில அவற்றை ஏற்கின்றன. சிலருக்கு அது அசைவத்தை படைக்க வேண்டாம் என்ற விதிப்படி செய்பவர்களுக்கு அசைவத்தை படைப்பதும் இல்லை. இவை ஒரு நிலையில், அந்த நிலையில் அவருடைய மனப்பக்குவத்திற்கு அது நீண்டகால வழக்கமாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். இந்த நிலையிலிருந்து சற்று உயர்ந்த நிலைக்கு சிந்தனை செய்து மேலே போகும்போது இது தேவையா என்ற கேள்வி ஒரு மனிதனுக்கு வரும். அவ்வாறு ஒரு தேவதைகள் என்றாலும் அதற்கு ஒரு எல்லை எல்லாம் இருக்கிறது. ஒரு எல்லைக்கு மீறி அவர்கள் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அதுதான் இறைவனுடைய நிர்வாகம். யார் யாருக்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு எல்லை என்பது இறைவனால் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மில்லிமீட்டர் கூட அதில் தவறு வராது. அவ்வளவு ஒரு துல்லியமான நிர்வாகம் மனிதர்கள் முதல் தேவதைகளிலிருந்து அனைவருக்கும், தெய்வங்களும் கூட ஒரு சுதந்திர எல்லைக்கு உட்பட்டது. தெய்வம் என்பதே ஒரு உருவத்துக்கு கட்டுப்பட்ட நிலைக்கு வரும்போது அது விதிக்கு கட்டுப்படுகிறது. தெய்வ நிலை என்று முருகப்பெருமானே ஆனாலும், பிரம்மதேவனே ஆனாலும், நாராயணனே ஆனாலும் அவர் ஒரு வடிவம் எடுத்து உருவக் கடவுளாக வரும்போது அவர் சுத்த மாயையில் பிரணவ சரீரத்தில் இருந்து கொண்டு அவர் விதிக்கு உட்பட்டு செயல்படுகிறார் என்றுதான் நம்முடைய ஞானிகள் கூறுகிறார்கள். அவர் அகண்ட நிலையில் இருக்கும்போது அவர் விதியை கடந்திருப்பார். ஒரு உருக்கொள்ளும் போது அவருக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அப்படி இறைவனுக்கே விதி என்று வந்தபோது மற்ற பிற சில்லறை தெய்வங்கள், தேவதைகள் என்று எத்தனை ரூபத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு சுதந்திர எல்லை, ஆற்றல் எல்லை எல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. அதனால் அந்த வழிபாட்டை திடீரென்று விட்டுவிட்டேன். சில நம்பிக்கைகள் பாரம்பரியமாக இருந்ததால் ஒன்றை திடீரென்று நிறுத்தும் போது இயற்கையாக சில சம்பவங்கள் நடந்தாலும் இதனால் நிகழ்ந்து விட்டது என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் வரக்கூடிய எண்ணங்கள். ஆகவே இந்த பிறவி நிலையிலோ ஒரே பிறவியில் அடுத்தடுத்த பக்குவ நிலையை இவர்கள் அடையும் போது இந்த உருவ வழிபாடே தேவையில்லை என்றுதான் மிகப்பெரிய ஞானிகள் கூறுகிறார்கள். உருவ வழிபாட்டில் அசைவமா சைவமா என்ற கேள்வி இரண்டாவது. சைவமாக வணங்குகிற இந்த கணக்கில்லாத வேள்விகளும் பூஜைகளும் உயர்ந்த மலர்களும் இவைகளும் கூட தேவையா என்ற கேள்வியும் இருக்கிறது. 400 கோடி கடிகமல் சந்தனம் வானுறு மலரிட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்பவர்க்கல்லால் தேனமர் பூங்கழல் எய்த உண்ணாதே என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கியம். 400 கோடி கடிகமல் சந்தனம், பல கோடி காத தூரத்திற்கு மனம் வீசுகிற சந்தனம், கஸ்தூரி, கோரோசனை போன்ற பல வாசனை திரவியங்களும் வானுறு மலர் மலரிட்டு வணங்கினும், வானளவுக்கு உயர்ந்தும் வானலோகத்து பாரிஜாதம் போன்ற பூக்களாலும் அந்த புஷ்பாஞ்சலி என்று செய்கிறார்கள். அந்த அளவு மிகுந்த பொருள் செலவு செய்து வணங்கினாலும் இறைவனுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று நீ எண்ண வேண்டாம். ஊனினை நீக்கி உணர்பவர்க்கல்லால், ஊன் உடம்பிற்கு தாண்டி ஊனுக்கு வெளியே இருக்கிறவன் இறைவன். இந்த ஊன் சார்ந்த உடல் வாழ்க்கைக்கு அப்பால் வெளிப்பட்டு விளங்குபவன் இறைவன் என்கிற உண்மையை தெரிந்தவர்க்கல்லால் தேனமர் பூங்கழல் எய்த ஒண்ணாதே. தேவர்கள் தலையில் சூடிக்கொண்டிருக்கிற பூக்களில் இருந்து சொட்டுகிற தேன்களால் நனைந்த அந்த இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அதனால் சைவ வழிபாடு என்று வந்துவிட்டாலும் கூட அதையும் விட வேண்டும், அதையும் தாண்ட வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சைவம் அசைவம் என்ற வார்த்தைக்கே பல பொருள்களெல்லாம் இருக்கிறது. இது உணவு சார்ந்த விஷயம் அல்ல. சைவம் என்றால் உணவை குறிப்பதல்ல. சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக வைத்து வணங்குகிறவர்களை சைவர்கள் என்று சொல்லுகிறார்கள். சிவம் என்பதனுடைய திரிவு சைவம். சிவத்தை முழுமுதல் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டவர்களே சைவர்கள் என்று
போற்றப்படுகிறார்கள். இது உணவு பெரும்பாலும் அவர்கள் புலால் உணவை தவிர்த்த காரணத்தால் அது சைவ உணவு என்றே ஒரு பெயர் வந்துவிட்டது. உணவிலே சைவ உணவு என்றால் அது இலை மரக்கறி உணவு, புலால் உணவு என்றுதான் அது சொல்லப்பட வேண்டுமே தவிர, அது கால வழக்கத்தால் இந்த சிவ வழிபாடு செய்பவர்கள் பெரும்பாலும் இந்த புலால் உணர்வை தவிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் அது சைவ சாப்பாடு என்றே சைவ ஹோட்டல் என்றெல்லாம் கூட வந்துவிட்டது. அந்த சைவத்திலும் வீர சைவம், சுத்த சைவம், கடுஞ்சுத்த சைவம், சன்மார்க்க சைவம் என்று பல பிரிவுகள் இருப்பதாக திருமந்திரமே கூறுகிறது. ஆனால் இவையெல்லாம் பிறப்பாலோ மற்ற செயல்களால் அவர்களுடைய ஞான பக்குவத்திற்கு தக்கவாறு இவை பிரிக்கப்பட்டதை தவிர இது பிறப்பால் வந்ததாக திருமூலர் பெருமான் கூறவில்லை. கடும் சுத்த செய்வர் யார், சுத்த செய்வர் யார், சன்மார்க்க செய்வர் யார் என்றெல்லாம் அவர் அதற்கு யோக நிலையில் அவருடைய தரங்களை அவர் குறிப்பிடுகிறார். அவர்களே இந்த பிரிவை உடையவர்கள். இவையெல்லாம் காலத்தில் அந்த சூக்கும நிலை நழுவி புற வேடங்களும் புற சின்னங்களாலும் லிங்கத்தை அணிந்து கொள்ளுதல் வீர சைவர் என்றும் அதிதீவீர சைவர் என்றும் சுத்த சைவர் என்றும் இவை அந்த சொல்லளவிலே இருக்கிறது. செயல்கள் மறைந்து போனது. ஆகவே புற வழிபாடு என்று வந்த போதிலும் அதில் கணக்கில்லாத பொருள்களை கொட்டுகிறார்கள். கணக்கில்லாத தங்கத்தை எல்லாம் கூட கொட்டி வணங்கினாலும் கூட அதுவும் இரண்டாவது நிலையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சரியா தவறா என்பதை தீர்ப்பு எழுத முடியாது. அவரவருடைய மனப்பக்குவம் உயர உயர இந்த வழிபாடு முறைகள் மாறிக்கொண்டே போகும். பொதுவாக ஞானிகள், உயர்ந்த நிலை பெற்றவர்கள் உயிர்களை கொல்லுதல் என்ற செயலை ஆதரிக்கவில்லை. அதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வள்ளுவர் பெருமான் முதல் அனைத்து ஞானிகளும் உயிர்களை ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று 1000 வேள்விகளை நீ செய்வதைக் காட்டிலும் ஒரு பிராணியினுடைய உயிரை வெட்டி சிதைத்து உண்ணாமல் இருப்பது நல்லது என்று கொல்லாமையில் மிக அதிகமாகவே கூறுகிறார். கொன்றேன் அநேகம் உயிரை, கொன்று கொன்று தின்றேன், அதன்றியும் தீங்கு செய்தேன், அதனால் குற்றம் நீ பொறுப்பாய் என்று நின் சந்நிதிக்கே வந்தேன் இறைவா கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்து பெருமான் கூறுகிறார். அநேக உயிர்களை கொன்றேன், கொன்று கொன்று தின்றேன், அதன்றியும் பல மனிதர்களுக்கு தீங்கு செய்தேன். ஆகவே ஒரு உயிர்களை கொல்லுதலும் தின்னுவதும் அது ஏற்கத்தக்கதல்ல என்பது உயர்ந்த நிலை பெற்ற ஞானிகளுடைய கோட்பாடு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை உடனடியாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமா என்பதில் தான் அங்கு கேள்வி இருக்கிறது. அது அவரவர்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து காலத்தால் அதை படிப்படியே விட வேண்டுமென்றால் விடலாம். இல்லை, எங்களுக்கு இப்படியே தான் நாங்கள் வணங்கி வந்திருக்கிறோம், இந்த மரபை மீற முடியாது என்றால் செய்து கொண்டிருக்கலாம். அது அவரவருடைய மனத்தகுதியும் விருப்பத்தையும் பொறுத்திருக்கிறது. கால ஓட்டத்தில் பல பிறவி மாற்றத்தில் இதே நபர் மாற்ற நிலையை அடைவார். ஒரு பிறவியில் பல உயிர்களை பலி கொடுத்து வணங்கியவர் அதன் பிறகு பலி கொடுப்பது என்பது இந்த மனதைத்தான் பலி கொடுக்க வேண்டும் என்கிற ரகசியங்கள் தெரிந்துவிடும். துள்ளும் அறியாம் மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை என்று ஞானிகள் கூறுகிறார். துள்ளுமறி, மறி என்றால் ஆடு. ஒரு ஆட்டுக்குட்டி துள்ளுமறி என்றால் இளம் ஆட்டுக்குட்டி, அது ஒரு இடத்தில் நிற்காது. அதுபோல் ஒரு நிலையில் நில்லாத இந்த மனதை பலி கொடுப்பதைத்தான் அவர்கள் துள்ளுமறியாம் மனது பலி கொடுத்தேன், கர்மம் என்கிற துஷ்ட தேவதைகள் அவருடைய சேட்டைகள் நின்றது என்று ஞானிகள் இதற்கு விளக்கம் கூறுகிறார்கள். ஆகவே ஒரே விஷயம் பல பொருள்களை தரத்தக்கதாக இருக்கிறது. அது அவரவருக்கு சாதகமாக கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி ஒரு வழக்கம் என்று நிலை பெற்று விட்டதால் இதை அடியோடு மாற்றுவதோ தடுப்பதோ இயலாத காரியம். அதற்கான விளக்கத்தை கேட்பதால் நான் விளக்கத்தை கூறுகிறேன். பலவிதமான நிலைகள் இருக்கிறது. அந்த நிலைகள் இப்படிப்பட்ட நிலையும் இருக்கிறது. அந்த புலால் உணவை தவிர்த்த வழிபாடும் இருக்கிறது.
அந்த வழிபாட்டிற்கும் மேலான வழிபாடுகளும் இருக்கிறது. கோயிலுக்கே செல்லாமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால், இருக்கும் இடத்திலே உள்ளத்திலே கோயில் கட்டிய பூசலார் நாயனார் போல மனதிலே அனைத்தையும் செயல்படுத்தி செய்கிற வழிபாடு மிக அதி உயர்ந்த வழிபாடாக சொல்லப்படுகிறது. ஓடும் நீரை ஓட்டை கொடை தட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடுக்குமே என்றெல்லாம் தேவார திருமுறைகளே வருகிறது. உள்ளன்பில்லாதவர்கள் செய்கிற பூஜை எந்த பயனும் தராது என்று உயர்ந்த பூஜைகளில், அங்கு மாமிசமோ அது மற்ற பொருள்கள் என்பதே பேச்சே இல்லை. அன்பில்லாமல் செய்கிற அந்த வழிபாடு பயன் தராது. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிற வழிபாடுகள் பலன் தராது. இந்த ஊன் உடல் வாழ்வு, மாய வாழ்வு என்ற மயக்கத்தை நீக்காமல் செய்கிற வழிபாடுகள் முக்தியை தராது என்றெல்லாம் இதில் பல பிரிவுகள் இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான், அவனுடைய மனப்பக்குவம் எந்த நிலையில் இருக்கிறது, அவன் எதை வேண்டுகிறான் என்பதை பொறுத்துத்தான் இந்த புற பொருள்களுடைய தன்மைகள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விளைவுகளும் இருக்கிறது. அதனால் மானச பூஜை என்று நம்முடைய தமிழிலும் கூட ஆழ்வார்களும் கூறியிருக்கிறார்கள், நாயன்மார்களும் தேவார திருமுறைகளிலும் கூறியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் கூட சிவமானச பூஜை என்று அவர் பாடல் பாடியிருக்கிறார். அதில் ஆத்மாத்வம் கிரிஜாமதிகி சகசிராகா பிராணாகா சரீரம் கிருகம் பூஜாதே விஷயோபோகரசனா நித்ரா சமாதிஸ்திதிகி சஞ்சார பதயோகோ பிரதக்ஷண விதிகி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத்யத் கர்ம கரோமி தததகிலம் சம்போ தவாராதனம் கரஜரணக்கிருதம் வாக்காயஜம் கர்மஜம்பா சிரவண நயனஜம்பா மானசம் வாபராதம் விகிதம்பா சர்வமேதத் சமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ என்று இறுதியாக சொல்லுவார். முதலில் அந்த பலவிதமான விஷயங்கள் ரத்னை கல்பிதமாசனம் ஹிமசலை ஸ்நானஞ்ச திவ்யாம்பரம் என்று தொடங்கும். இது என்றோ நான் கேள்வியில் கேட்டு காதளவில் கேட்ட பாடல். அந்த நிலையில் அது இறுதியிலே சொல்லும்போது ஆத்மாத்வம், நீதான் சிவபெருமானை நோக்கி பாடும்போது ஆத்மாத்வம், உன்னோடு இருக்கிற கிரிஜா என்ற அந்த அம்பாள் தான் மதி, புத்தியாக இருக்கிறாள். ஆத்மாத்வம் கிரிஜா மதிகி சகசிராகா பிராணாகா சரீரம் கிரகம், ஆயிரக்கணக்கான மூச்சுக்களை நான் வெளியிட்டு கொண்டிருக்கிற இந்த உடல்தான் கோயில். சரீரம் கிரகம் பூஜாதே விஷயோபோகரசனா, பூஜை என்பது விஷயாதிகள், நான் கேள்விப்படுகிற விஷயங்கள், நான் செய்கிற செயல்கள் எல்லாம் பூஜையாகிறது. விஷயாதி அது பூஜைகள். நித்ரா சமாதி ஸ்திதிக்கு, எனக்கு சமாதி நிலைக்கெல்லாம் போவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. ஆகவே நான் தினந்தோறும் தூங்குகிறேன், அதுதான் சமாதி நிலை. சஞ்சார பதயோகோ பிரதக்ஷண விதிகி, நான் பல ஆலயங்களுக்கு சென்று சஞ்சரித்து வணங்கவில்லை. நான் வயிறு வளர்ப்பதற்காக எங்கெங்கு சுற்றுகிறேனோ அதெல்லாம் பிரதட்சிணமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சஞ்சார பதயோகோ பிரதக்ஷண விதிகி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ, என்னென்ன நான் பேசுகிறேனோ அதுவே ஸ்தோத்திரமாகவும் அர்ச்சனையாகவும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத்யத் கர்ம கரோமி தததகிலம் சம்போ தவாராதனம், நான் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்கிறேனோ அத்தனையும் உனக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அது கரஜரணக்கிருதம், வாக்காய கைகால்களாலோ வாக்கினாலோ மனசினாலோ, கரசரணக்கிருதம் வாக்காயஜம் கர்மசம்பா சிரவண காதால் கேட்பதாலோ, நயனசம்பா கண்ணால் பார்ப்பதோ, சகலம் பரஸ்மை எல்லாம் சரி நாராயணாய ஏதி சமர்ப்பயாமி என்று வேறு ஒரு இடத்தில் வரும். யத்யத் கர்ம கரோமி தததகிலம் சம்போ தவாராதனம், சிவசம்புவாகிய உனக்கு நான் செய்கிற அனைத்தும் உனக்கு தேவாராதனையாக நிகழட்டும் என்று இது ஆதிசங்கரர் அனைத்து தத்துவங்களையும் சொல்லிவிட்டு மானச பூஜை என்று சொல்கிற பூஜையில் இறுதியாக இதை கூறுகிறார். சமாதி நிலை, வழிபாடு, அஷ்டோத்திரம், சகசிரநாமம் என்று அனைத்துமே நான் என்னென்ன செய்கிறேனோ அத்தனையும் ஒரு பூஜை, இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக
என்று வேண்டி விண்ணப்பிக்கிறார். இவையெல்லாம் மிக வீரியமான வாக்கியங்கள். இதை தேவார திருமுறைகளும் சொல்லியிருக்கிறது. திருமூலர் பெருமானும் சொல்லியிருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானோர்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று உள்ளத்திலேதான் அனைத்தும் இருக்கிறது என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அது தவிர தேவார திருமுறைகளெல்லாம் உள்ளத்தில் தான் அனைத்தும் நடக்கிறது, உள்ளம் முருகினால்தான் இந்த இறைவன் அருளை நாம் பெற முடியும் என்று கணக்கில்லாத பாடல்களில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உள்ளத்திலே தான் அனைத்தையும் செய்தார்கள். புற வழிபாடு என்பது உடல் போய்கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளம் பிரியா ஒருவனை காணுமே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அதாவது இந்த நீர்நிலைகளில் மழைக்காலங்களில் ஆறு குளங்களில் நீர் நிரம்பி இருக்கும், குட்டைகளிலும் கூட நீர் நிரம்பி இருக்கும். ஆனால் வெயில் காலமும் கோடை வறட்சி காலங்களில் குறைந்த அளவு நீரில் இருக்கிற அந்த மீன்கள் அந்த புது வெள்ளத்தினுடைய வரவை எதிர்நோக்கி இருக்கும். இங்கே தண்ணீரில் தான் இருக்கிறது, குறைந்த அளவு தண்ணீரில் அது இருக்கிறது. ஆனால் வெள்ளம் புதியவை காண விளைவுறும் பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விளைவுறும் கள்ளமர் கோதையர் காமனோடு ஆடினம் உள்ளம் பிரியா ஒருவனை காணுமே என்று திருமந்திரத்தில் திருமூலர் பெருமான் இதை மிக தெளிவாக கூறுகிறார். எப்படி ஒரு குறைந்த தண்ணீரில் இருக்கிற மீன்கள் புது வெள்ளத்தினுடைய வரவை நோக்கியே இருக்கும், அது தற்போது இருக்கிற அந்த தண்ணீர் நிலையை மறந்துவிட்டு புது வெள்ளத்திலே சிந்தனையை வைத்திருப்பது போல இங்கே ஞானிகள் யோகிகள் மனைவிமார்களோடு கள்ளமர் கோதையர் காமனோடு ஆடினும் பலவிதமான ஆசாபாசங்களோடு இல்லறத்திலே மனைவி மக்களோடு இருந்தாலும் உள்ளம் பிரியா ஒருவனை காணுமே, உள்ளத்தை விட்டு பிரியாத அந்த ஒருவனாகிய இறைவனை ஞான முதல்வனை மட்டுமே சிந்தித்திருக்கும் என்று இந்த மீனுக்கும் அது புது வெள்ளத்தை எதிர்பார்த்திருக்கிற அந்த மனநிலைக்கும் ஒரு யோகியினுடைய மனநிலைக்கும் சம்பந்தப்படுத்தி நமக்கு கூறியிருக்கிறார். இதுபோல அகங்குலைவார்க்கன்றி என்பொன்மணியை எய்த ஒண்ணாதே என்பதும் திருமூலர் பெருமானுடைய எலும்பே விறகாக இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவார்க்கன்றி என்பொன் மணியை எய்த ஒண்ணாதே என்பது மிக தெளிவாக இது உயர்ந்த நீதிமன்ற தீர்ப்பு போல். இதற்கு மேல் இதற்கு அப்பீலும் கிடையாது, இதற்கு மாற்றம் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய உடலையே எலும்பே விறகாக தன்னுடைய எலும்பை விறகாக வைத்து தன்னுடைய ஊனையே அறுத்து ஒரு சட்டியில் போட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் ஒரு சட்டியில் போட்டு தன்னுடைய சதையே அறுத்து வறுத்து அவன் வழிபாடு செய்தாலும் இறைவனை அருளை முழுமையாக அவன் பெறமாட்டான். இவ்வாறு செய்த காரணத்தால் அவனுடைய மனம் பக்குவப்பட்டு அது இறைவன் அன்பு வடிவாக இருக்கிறான் என்ற உண்மை தெரிந்து அதன் பிறகு அன்போடு உருகி அகங்குலைவான். அந்த அகங்குலையும் காலம் வந்தால் அன்றி என் பொன் மணியை எய்த ஒண்ணாதே, இறைவனுடைய பரிபூரண அருளை பெற முடியாது. ஆகவே இவ்வாறு செய்வது வீணா என்றால் எல்லோரும் ஒரு பிறவியில் பல காரியங்களை செய்திருப்பார்கள். அது செய்தது எதற்காக என்றால் மனப்பக்குவத்திற்காக செய்திருப்பார்கள். அடுத்தடுத்த பிறவிகளில் அவருடைய மனம் உயர்ந்த நிலைக்கு செல்ல செல்ல இவைகளெல்லாம் தேவையில்லை, இறைவன் நம்மோடு இருக்கிறார், எந்த பொருளும் நமக்கு சொந்தமில்லை, நாம் இறைவனுக்கு எதையும் கொடுத்து விட முடியாது, இறைவன் என்பவர் நம்மிடம் யாசிக்கக்கூடிய நபர் அல்ல, அனைவரையும் போஷிக்கக்கூடிய நபராக இறைவன் இருக்கிறார். அவர்தான் கர்த்தாவாகவும் இருக்கிறார், போக்தாவாகவும் இருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றை புதிதாக இறைவனுக்கு கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது என்கிற இரகசியத்தை தெரிந்து கொண்டு அந்த இறைவன் நம்மிடம் வேண்டுவது அன்பு என்ற ஒன்றை மட்டுமே வேண்டுகிறார். அந்த அன்பை பரிபூரணமாக கொடுத்தால் இறையருளை பெற்றுவிடலாம் என்ற இரகசியத்தை ஒரு மனிதன் நீண்ட நெடிய பிறவிகளுக்கு பிறகு அறிகிறான், அதை செயல்படுத்துகிறான், அந்த இறைநிலையையும் அடைகிறான். இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவையெல்லாம்
ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. பல பல அடுக்குகள் இருக்கிறது. அந்தந்த அடுக்குகளில் அந்தந்த செயல்கள் நியாயப்படுத்தப்படுகிறது. அடுத்தடுத்த அடுக்குகளிலே செல்லும்போது இதே நியாயங்கள் அங்கு மாற்றப்படுகிறது என்கிற உண்மைகளை புரிந்து கொண்டு, இதனுடைய உள்ள அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இறை வழிபாட்டை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.